ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி ராகி மால்ட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா ராகி என்னமோ கழுவி ஒரு 3-4 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இதில் கல் வேறு இருக்கும், அதனால் நம்ம அரிச்சே எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு அது ஈரம் மட்டும் நல்லா உணர்ந்ததுன்னா போதும். ஏன்னா வறுக்க போகிறதுனால இது நல்லா காய வேண்டியதில்லை. நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சவக்க தான் வறுக்கணும். அப்போ தான் இதில் நம்ம புட்டு உப்புமாவு எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். அதுலேயே நம்ம ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாமும் போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இதில் நம்ம கஞ்சவும் பண்ணிக்கலாம், உப்புமாவும் பண்ணிக்கலாம், புட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ புட்டு தான் செய்ய போகிறோம். மாவு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம். புட்டு மாவு பதத்துக்கு அது பிசைஞ்சிட்டு நம்ம கையில் இப்படி பிடிச்சா அது கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி இப்படி வரா மாதிரி இருக்கணும். அதை அப்படியே உதுத்தாலும் உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆவி காட்டினா போதும். இது நல்லா நம்ம வறுத்ததுனால 2 ஆவி காட்ட வேண்டியதில்லை, ஒரே ஆவியே போதும் இதுக்கு. அவ்வளோதான், புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு மாவு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் தேங்காய் சக்கரை போட்டு கிளறிக்கலாம். இதே நம்ம கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டு அதில் கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ராகி உப்புமாவாக இருக்கும். இப்போ சுகர் இருக்கவங்களாம் அந்தமாரி உப்புமாவாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்களாம் இதுமாரி சக்கரை போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் நம்ம. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.